வணக்கம். பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லவங்களா வளர்க்குறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலல்ல. தெரியாது. ஏன்னா அவங்க வளர்ந்து நிற்கிறப்ப தான் அவங்க என்ன மாதிரி வளர்ந்துருக்குறாங்க, எப்படி வளர்ந்துருக்காங்கன்னே தெரியும். அது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதை நம்ம செய்யணும். நம்ம காலத்தில் வந்துட்டு ஒரு ஒளிமொழி, ஒரு தூர்தர்ஷன், அதில் லாங்குவேஜ் படி வர்றப்போ தமிழ் வர்றப்போ ஒரு படம் நாங்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் வெயிட் பண்ணி தமிழ் படம் போடுவோம், பார்ப்போம். அப்புறம் வந்து சன் டிவியோட மாலை நேரம்னு வந்துச்சு. அப்புறம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. காலேஜெலாம் வர்றப்போ நமக்கு இதெல்லாம் நிறைய அவைலபிள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு கையில் இருக்கிற ஃபோன்லேயோ இல்லை ஒரு டிவிலேயோ எது வேணாலும் இப்படி நொடிக்கும் பொழுதில் பார்க்க முடியும். நம்ம காலகட்டத்தில் நாம் நல்லவங்களாக வாழ்ந்தது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் ஒரு சின்ன ஒரு இது விஜய் சாரோடது, பிரசாந்த் சாரோட படம்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் ஸ்கூலிங் டைம்லலாம் அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாமே அவங்க ஸ்டார்டிங் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாமர் சாங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா? எல்லாம் பார்க்க முடிகிற அளவுக்கு ஓடிட்டுருக்கிறப்ப அப்போ நம்ம அடக்கம் ஒடுக்கமாக இல்லை பெற்றவங்க பேச்சை கேட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தது பெரிய விஷயமா எனக்கு தெரியல, என்னோட கருத்து. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் பார்க்குறப்ப பசங்க வந்து இவ்வளோ தூரம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தவறான வழிக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அது தவறான வழிதான்னு தெரிஞ்சால் கூட அது நம்ம போகக்கூடாதுன்ற தெரிகிற அளவுக்கு கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு மனநிலை இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம். அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம். எனக்கு என்னமோ நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட அவங்கள எப்படி அதை புரிதலோடு நம்ம செய்யறதை அவங்க புரிஞ்சுக்கணும். சில சொல்கிறாங்கள, பெற்றவங்களாம் வீட்டில் சண்டை போட்டுக்கிறது பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. என்னோட கருத்து என்ன தெரியுமா? பசங்களுக்கு தெரியணும். அப்பா அம்மா என்ன பைத்தியமா? அவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க? ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறாங்களா, இல்லை என்ன பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க அந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியும். இப்போ பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்கிறது, இப்போ ஏதாவது இதை ரெடி பண்ணு அதை ரெடி பண்ணு அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா கூட பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சாதான் இவ்வளோ சிரமப்பட்டு தான் நமக்கு பணம் கட்டுறாங்க போல், இல்லை ஒரு விசேஷத்துக்கு போகணும், இதுக்கு போய் செய்யணும், அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இவ்வளோ சிரமங்கள் தான் போல இருக்குது அப்படின்னு பசங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் கொஞ்சமாவது அவங்க குடும்ப நிலைமையை உணருவாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த மாதிரி தவறான இதுக்கெல்லாம் போகிற நாட்டங்கள் அதிகமாக போக முடியாது. ஏன்னா குடும்ப எண்ணங்கள் மண்டையில் ஓடுறப்ப அவங்களுக்கு பொறுப்பு வரும். சரி, நம்ம படிக்கணும், நல்லா ஆகணுங்கிறது வரத்துக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிள்ளைங்களுக்கு குடும்ப நிலைமை எல்லாத்தையும் தெரிய வைங்க. நல்லா செய்து பிள்ளைங்களை வளர்க்கணுங்கிறத விட நல்லவங்களாக வளர்க்க நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம என்ன செய்தாலும் பிள்ளைங்களை சந்தேகப்பட்டு அடிங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பிள்ளைங்கள கண்காணிக்கணும். நம்ம பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் வேறு. இன்னைக்கு உள்ள காலகட்டம் மோசமான காலகட்டமாக இருக்கிறப்ப பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது வேறு, அவங்கள சந்தேகப்படாமல் ஆனால் அவங்கள தட்டி கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது பெற்றோராகிய நமது பொறுப்பு. செய்வோமா? நன்றி.